ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 11/1/2023 மார்கழி 27ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் காலை 11:30 வரை மக நட்சத்திரமும் அதன் பின்னாக பூர நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் யார் என பார்த்தால் மகரம், குறிப்பாக திருவோண நட்சத்திர நண்பர்கள். ஆக நீங்கள் கொஞ்சம் எந்த செயல் எடுத்தாலும் நிதானத்தன்மையை மேற்கொள்வது சிறப்பானது நண்பர்களே. அதேபோல் இன்றைய தினம் ராகுகால நேரத்தை பொறுத்தமட்டிலும் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 7:30 9 மணி வரையிலும் அமையப்பெறுகின்றது. இந்நேரங்களில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் செய்வதாக இருந்தால் அதனை ஒத்தி வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நல்ல நேரமாக விளங்குவது காலை 9:30 10:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்த மட்டிலும் 4:30 5:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. அதேபோல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதன் கேது தொடர்பு ஏற்படுகின்ற நாள். இன்றைய தினத்தின் சிறப்புகளில் அதாவது காலை 11:30 வரை உங்களுக்கு மக நட்சத்திரம் உண்டுங்க. ஆக காலை 11:30 மணிக்குள்ளாக யாரெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கான் குழந்தை, இல்லை படித்தா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், இல்லை நரம்பு சம்பந்தமான தொந்தரவு இருக்குது, இல்லை சிந்தனைகள் ஒரு தெளிவான வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் அந்த குழந்தைகளை இன்றைக்கி பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை சென்று ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்படி செய்தீர்கள் என்று சொன்னால், இந்த மாதிரியாக புதன் கேது தொடர்பு வருகின்ற பொழுதெல்லாம் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனை குறைபாடுகள், புத்தி பேதலித்திருப்பது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அப்படியே படிப்படியாக குறைந்து கட்டுக்குள் கொண்டு வரும். அதற்கு ஏதுவான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், மேச ராசியினரை பொறுத்தமட்டிலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அலுப்பே தெரியாமல் கலகலப்பாக கடந்து விடுவீர்கள். கையில் ஓரளவு நல்ல பண புழக்கம் தனை வழங்குகின்ற அற்புதமான நல்ல நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொலைதூர பிரயாணங்கள் செய்வது மாதிரியான நாளாகவும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் பெற்று கொடுப்பது மாதிரியான உகுந்த நல்ல நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சிறு லாபங்களும், அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளும் அமைகின்ற அற்புத நாள். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுன ராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் பெருகுகின்ற நாளாகவும், கையில் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது பணவரவை கொடுக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆனால் வேலை, தொழில், வியாபாரம் செய்கின்ற இடங்களில் எதிர்பாலினத்தவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. திடீரென சிறிய அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவது மாதிரியான நாளாக அமைவதனால் சற்றே கவனம் தேவை. வாழ்த்துக்கள். கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் திருமணம் சார்ந்த உங்கள் முயற்சிகள் கைகூடி வருகின்ற உன்னத நாளாக இந்நாள் அமையப்பெறுகின்றது. கூட்டுத்தொழில், கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையும், வாடிக்கையாளர் வழியிலிருந்து நல்ல லாபங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் நண்பர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய சிறப்பான நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். தொழில் வியாபார நிலைமைகளை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கணிசமான ஏற்றங்களை வழங்குகின்ற நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுறது மாதிரியான நாள்ங்க. ஆக முடிந்த வரையிலும் அதிக தேவையற்ற ஆடம்பர செலவுகளை இன்றைய தினம் தவிர்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சாலச் சிறந்ததாக அமையும். வாழ்த்துக்கள். கன்னி, கன்னியாராசி நேயர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் காதல் வெற்றி பெறுகின்ற நாள். உங்களுடைய ரசனையும் கவிதை எழுதுகின்ற வளமும் இன்றைய தினம் கவிஞர்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம், பேங்கிங்,
இந்த வட்டிக்கு விடுற தொழில் இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நன்றாக இருக்கின்ற நாளாக அமையப்பெறுகின்றது. குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தியை வழங்குகின்ற நாள். இன்றைய தினம் மனம் முழுக்கம் ஜாலியாக இருக்கணும், அவ்வளவுதான் உங்களுடைய கோட்பாடு. வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, இன்றைய தினம் பொருளாதார ஏற்றத்தில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாளாகவும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டிலும் கணிசமான மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெறுவீர்கள். மன நிறைவு பெறுகின்ற நாள். பெண்களை பொறுத்தமட்டிலும் ஆபரண சேர்க்கைக்கு இன்றைய தினம் அதிக வாய்ப்புண்டு. தேக்கமின்றி இருந்த உடல்நிலையில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில உதவிகளும் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது. உத்தியோக நிமித்தமாக சின்ன சின்ன மாற்றங்களையோ பயணங்களையோ புதிய நபர்களின் சந்திப்புகளையோ இன்றைய தினம் ஏற்படுத்துவதற்கான அமைப்பு உண்டு என்பதனால் தாராளமாக அது சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் பெண்கள் வழியிலிருந்து நல்ல உதவிகள் உண்டு. வாழ்த்துக்கள். தனுசு நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கையில் ஓரளவு பண நடமாட்டத்தை பெறுகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் திளைக்கின்ற அற்புதமான நாள். தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள். கலகலப்பாக பேசுகிறேன்னு அடுத்தவர்கள் புண்படுத்தும் மாதிரியாக பேசிவிட வேண்டாம். அதை மட்டும் இன்றைய தினம் மனதில் வைத்துக்கொண்டால் போதுமானது. இன்றைய தினம் பழைய பாக்கிகள் எல்லாம் கூட வசூலாகின்ற அற்புத நாளாக அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மன நிறைவும் மன மகிழ்வும் கிடைக்கின்ற நாள். இருந்தாலும் இது கிடைத்தாலும் அது போதாது என மனம் எதையோ நோக்கி சிந்தனைகளில் மூழ்குகின்ற நாள். காரணம் சந்திராஷ்டமம். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் அனைத்தும் இருக்கும், இருந்தும் இல்லாதது போல்தான் திருப்தியற்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். இல்லத்தரசிகளால் சில நன்மையான விஷயங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கின்ற நாள். கையில் தேவைக்கு ஏற்ப பணப்புழக்கம் உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் செலவுகளை அதிகப்படுத்துகின்ற நாள். அது சுப செலவுகளாக அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆக அன்பு நண்பர்களே, முடிந்த வரையிலும் தேவையில்லாத விரயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுவது சாலச் சிறந்தது. அதேபோல் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மாதிரியான நாளாகவும் பிடித்த இடங்களுக்கு சென்று வருவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருட்சேர்க்கைக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். ஆக ஏதேனும் பொருட்கள் வாங்குவதாக இருந்தால் இன்றைய தினம் வாங்கலாம். வாழ்த்துக்கள். மீனத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் லாபங்கள் சற்று அதிகரிக்கின்ற லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்றமிகுந்த நன்னாளாகவே இந்நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் வியாபார ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் கூட விலகுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கையில் பண புழக்கமும் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மையையும் ஏற்படுத்துகின்ற உன்னதமான நல்ல நாள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.